ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா திருலோகச்சந்தர் பெங்களூருல ஆர்சிபியின் வெற்றியை கொண்டாட அந்த பேரணியில் கலந்து கொள்ள சென்ற ரசிகர்கள் வீரர்களை நேரில் பார்த்து இந்த வெற்றியை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சென்ற ரசிகர்கள்ல 7 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் பெங்களூர்ல இருக்கிறாங்க. பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஆர்சிபிக்கு ரசிகர்களாகவும் இருக்கிறாங்க. 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு சிலர் மயக்கம் அடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிற சூழல்ல அந்த 7 பேர் எந்தெந்த பகுதிகளை சேர்ந்தவங்க, அவங்களுடைய பெயர் விவரங்களோ எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களோ என்ற விவரம் கிடைச்சிருக்கா? மோகன், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த IPL 2025ஆம் ஆண்டான போட்டி 18 ஆண்டு கால கனவாக இருந்தது RCB அணிக்கு என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக போராடி முதன்முறையாக IPL கோப்பையை RCB அணி வென்றிருக்கிறது. நேற்று நடந்த இறுதிப் போட்டியில பஞ்சாப் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி RCB அணியானது கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. பல்வேறு ஏளனங்களுக்கு உட்பட்ட RCB அணி, அதாவது கிட்டத்தட்ட 18 கோப்பையை வெல்ல முடியாதால் பலருடைய கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களுக்கும் இந்த RCB அணியானது உட்படுத்தி, இதனாலேயே இந்த IPL போட்டியை கர்நாடக மக்கள் மிக உணர்வுபூர்வமாக பார்த்தார்கள். ஒரு முறையாவது கப்பை வென்றுவிட மாட்டோமா என்ற மிக இருந்தார்கள். இந்த ஆர்வம் தான் RCB-க்கான ரசிகர் பலத்தை அதிகரித்தது. இந்த நிலையில் தான் நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் RCB அணியானது கோப்பையை வென்றிருக்கிறது. இந்த வெற்றியுடன் நின்று பெங்களூரு வந்த RCB அணி வீரர்களை கர்நாடகாவின் துணை முதல்வர் DK சிவகுமார் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்தினுடைய கொடியை வீரட் கோடி கைகளில் கொடுத்து அவரை பேரணியாக அழைத்து சென்றார்கள். அதனை தொடர்ந்து அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் மூலமாக விதான் சௌதா அழைத்து செல்லப்பட்டது. விதான் சௌதாவில் RCB அணி வீரர்களுக்கு சிறப்பு பாராட்டு விழாவானது கர்நாடகா முதல்வர் சித்தராமையா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விதான் சௌதாவில் RCB அணியினருக்கு பாராட்டு விழா தெரிவிப்பதற்காக பலாயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கு திரண்டிருந்தார்கள். இந்த சூழல்ல அங்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா RCB அணி வீரர்களுக்கு மாலையும் தர்ப்பணம் அணிவித்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். அதை தொடர்ந்து இந்த RCB அணி வீரர்கள் சிறப்பு பேருந்து மூலமாக சின்னசாமி மைதானத்திற்கு சென்றுள்ளார்கள். குறிப்பாக சின்னசாமி மைதானத்தில் கர்நாடகாவினுடைய கிரிக்கெட் வாரியம் சார்பில் அவர்களுக்கு இந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கு அணி வீரர்கள் தற்பொழுது சின்னசாமி மைதானம் சென்றிருக்கிறார்கள். முன்னதாகவே இந்த வெற்றி கொண்டாட்டத்துல கலந்து கொள்வதற்காக பலாயிரக்கணக்கான ரசிகர்கள் சின்னசாமி மைதானத்தில் திரண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 31,000 இருக்கைகள் கொண்ட அந்த சின்னசாமி மைதானம் ஏற்கனவே நிரம்பிவிட்ட காரணத்தால் பலரும் அங்க சின்னசாமி மைதானத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மரங்கள் மேலெல்லாம் ஏறி மைதானத்துக்குள் குதிக்க தொடர்ந்தார்கள். அதே போல் மைதானத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய கூட்டத்தை விட 2 மடங்கு கூட்டம் மைதானத்திற்கு வெளியே திரண்டிருந்தது. இந்த கூட்ட நெரிசல்ல தான் கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த 7 பேரில் சிறுவர்களும் இருக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை அதில் உயிரிழப்புகள் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதே சமயம் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் ஒன்றும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. மிகப்பெரிய 18 ஆண்டு கால வெற்றி கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாட நினைக்கக்கூடிய நேரத்தில் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்ற அஞ்சப்படக்கூடிய இது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தார்கள். இருந்தாலும் பலாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் திடீரென திரண்டதால் அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. முன்னேற்பாடாக ஏற்கனவே இந்த வெற்றி கொண்டாட்டத்தை முதலில் பேரணியாக செல்லலாம் என திட்டமிட்டிருந்தார்கள். ஒரு திறந்த வழி வாகனம் மூலமாக கோப்பையுடன் விதான் சௌதாவில் இருந்து அவர்கள் சின்னசாமி மைதானம் வரை செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அது மிகவும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலை என்பதால் அந்த திட்டமானது கைவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் மூலமாக அவர்கள் சின்னசாமி மைதானம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அங்க இருக்கக்கூடிய கப்பன் பார்க் பகுதிகளுக்கு எல்லாம் மெட்ரோ சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்குது. குறிப்பாக அந்த கப்பன் பார்க் நிறுத்தத்தில் மெட்ரோ ரயில் நின்று செல்லாது என அறிவித்திருக்கிறார்கள் முன்னெச்சரிக்கையாக. என கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தால் தற்பொழுது சின்னசாமி மைதானத்திற்கு ரசிகர்கள் சென்றிருக்கிறார்கள். மோகன், திருலோகச்சந்தர், 18 வருட காத்திருப்புக்கு பிறகு RCB வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை கொண்டாடுகிறோம் என்று அதீத ஆர்வத்தால் அங்கு மக்கள் கூடி 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள்.
இந்த நிலையில காட்சிகள்ல நாம பார்க்க முடிகிறது, மயக்கமடைந்தவர்களையும் உயிரிழந்தவர்களையும் அங்கு கூடியிருக்கிற பொதுமக்களே தூக்கி செல்லக்கூடிய அதிர்ச்சி காட்சிகள் எல்லாம் நாம திரையில பார்க்கிறோம். என்ன மாதிரியான ஏற்பாடுகளை அந்த கர்நாடக மாநில அரசு செய்திருக்கிறது? அந்த ஏற்பாடுகளையும் தாண்டி பொதுமக்கள் கூடியிருக்கிறாங்க. குறிப்பா கர்நாடக மாநிலத்தின் அந்த விதான் சௌதாவில் இருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரையும் எந்த அளவிற்கு தூரம் இருக்கிறது? அவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, சின்னசாமி மைதானத்திலேயே எல்லாரும் ரசிகர்கள் சேர்ந்த பிறகும் சின்னசாமி மைதானமும் நிரம்பி வழிந்து சாலையிலெல்லாம் பொதுமக்கள் இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு கூடியிருப்பாங்க? நிச்சயமாக, குறிப்பாக இந்த 18 ஆண்டுகால கனவு என்ற ஒரு காரணத்தால் தான் பெங்களூரில் இந்த ஐபிஎல் போட்டியை மிகவும் உணர்வுபூர்வமாக பார்த்தார்கள் என்று கூறலாம். இந்த வெற்றியை, இந்த கொண்டாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பெங்களூர் போலீசார் திணறி வருகிறார்கள். மாநிலம் முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருக்கிறார்கள். இங்கு 2 இடத்துல பாராட்டு விழா, ஒரு இடத்துல வெற்றி கொண்டாட்டமும் மற்றொரு இடத்துல பாராட்டு விழாவும் இருக்கும் பொழுது ரசிகர்கள் 2ஆக பிரிந்து விதான் சௌதாவில் ஒரு குழுவும் இருந்தார்கள், மற்றொரு குழு சின்னசாமி மைதானத்திற்கும் சென்றிருந்தார்கள். இருப்பினும் அந்த கூட்டத்தை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை என கூறலாம். ஏனென்றால் விதான் சௌதாவிலிருந்து மிகவும் குறுகிய தொலைவில் தான் இந்த சின்னசாமி மைதானமானது இருக்கிறது. ஆனால் அது மிகவும் கூட்ட நெரிசல் மிகுந்த சாலையாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலையில சிறப்பு பேருந்து மூலியமாக ஆர்சிபி வீரர்கள் மைதானத்திற்கு சென்றார்கள். அங்கு சாலையின் இருபுறத்திலும் ஏராளமான ரசிகர்கள் நின்று அவர்களுக்கு உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் இவர்களை சந்திக்கணும், அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சின்னசாமி மைதானத்துல லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருந்தார்கள். பாராட்டு விழா ஒரு புறம் இருந்தாலும் அது அரசு சார்பில் நடத்தக்கூடிய ஒரு பாராட்டு விழா. ஆனால் சின்னசாமி மைதானத்தில் நடப்பதுதான் வெற்றி கொண்டாட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அங்கு உற்சாகமாக ரசிகர்கள் அனைவரும் விளையாட்டு வீரர்களை, ஆர்சிபி வீரர்களை பார்க்க வேண்டும், குறிப்பாக இந்த வெற்றிக்கு முக்கியமாக வித்திட்ட விராட் கோலியை காண வேண்டும் என்றுதான் பெரும்பாலான ரசிகர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். அதே போல அணியினுடைய கேப்டன் ரஜத் பட்டிதாரை காண வேண்டும் என ஏராளமான ரசிகர்கள் திரண்டிருந்தார்கள். குறிப்பாக நேற்று நடந்த இறுதி போட்டியில் இந்த வெற்றியை கண்ணீருடன் வெளிப்படுத்தினார், உணர்வுபூர்வமாக விராட் கோலி வெளிப்படுத்தினார். அது அனைவரையும் மிகவும் பாதித்தது என்று கூறலாம். ஏனென்றால் 18 ஆண்டுகளாக கோலி இந்த அணிக்காக விளையாடி வருகிறார். ஆனால் ஒரு முறை கூட கோப்பை வெல்ல முடியாத நிலையில் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது அந்த கோப்பையை கைப்பற்றி இருக்கிறார் விராட் கோலி. அதை அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் மைதானத்திலேயே கோலி அழுத மிகவும் உணர்வுபூர்வமாக அங்க இருக்கக்கூடிய கன்னட மக்கள் பாதித்தது என்றே கொள்ளலாம். அந்த அடிப்படையில் அந்த கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், விராட் கோலியை நேரில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கூட்டத்தை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. கூட்டத்தின் நடுவே கூட்ட நெரிசலில் தவறி விழுந்து சிக்கி கால்களில் பிடிப்பட்டு 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களை காவல்துறை உள்ளே சென்று மீட்க முடியாத ஒரு நிலையில் தான் ரசிகர்களே அவர்களை தூக்கி கொண்டு வெளியில் வந்தார்கள். வெளியில் இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக பிரவுனிங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்க நிலையில் பலரும் தூக்கி கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த மருத்துவமனைகளுக்கு. மருத்துவமனையிலிருந்து இன்னும் முழுமையான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதில் உயிரிழப்பு என்ன என்பது குறித்த விவரங்கள்லாம் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை. மோகன், திருலோகச்சந்தர், இன்னும் முழுமையான விவரங்கள் வெளியாகாத சூழல்ல நம்ம காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருக்கக்கூடிய சூழலில் அதை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் தடியடி நடத்துவதை காட்சிகள் எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. மறுபக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனையான மணிப்பால் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸும் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை மீட்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. விதான் சௌதாவிலிருந்து அந்த மிக முக்கியமான சாலையான சின்னசாமி ஸ்டேடியம் வரை இருக்கக்கூடிய சாலையில் தான் இந்த பேரணி பிளான் பண்ணப்பட்டதா? அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகளை அந்த மாநில அரசு செஞ்சது? இது தனியார் நிறுவனம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியா? கர்நாடக அரசு மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வெற்றி பேரணியா? இதில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கலந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் 7 பேர் உயிரிழந்ததற்கு மன்னிப்பு கோரியதாகவும் செய்தி கிடைத்திருக்கிற ஒரு சூழல்ல அந்த வெற்றியை ஒரு அதீத உணர்வாக எடுத்துட்டு இந்த கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் கூடியதால் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கக்கூடிய சூழல்ல
அந்த சாலை குறித்து சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கூட்டம் வேறு ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு அந்த சாலையில கூடி இருக்கிறதா? அப்பெல்லாம் கூட்டம் எப்படி ஒழுங்குபடுத்தப்படும்? நிச்சயமாக, அதாவது பெங்களூரை பொறுத்த வகையில் அந்த விதான் சௌதா என்பதுதான் கர்நாடகா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலகம். அனைத்து தலைமை அலுவலகமும் அந்த விதான் சௌதா உள்ளே தான் இருக்கும். சட்டமன்றம் அங்கு விதான் சௌதாவில் தான் இருக்கிறது. அந்த எம்எல்சி என்று சொல்லக்கூடிய மேல் சபை உறுப்பினருடைய அலுவலகம் அங்குதான் இருக்கிறது. அனைத்து அமைச்சர்களுடைய அலுவலகமும் அங்குதான் இருக்கிறது. இந்த விதான் சௌதா அருகிலேயே தான் கர்நாடகாவினுடைய உயர் நீதிமன்றம் இருக்கிறது. இந்த அருகிலேயே தான் அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மன்றம், அது மட்டும் இல்லாமல் மிகவும் புகழ்பெற்ற கப்பல் பார்க் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் எல்லாம் அந்த பகுதிகளிலே தான் இருக்கிறது. இதிலிருந்து மிகவும் அருகில் தான் ஆளுநர் மாளிகையும் இருக்கிறது. இந்த பகுதிகளிலிருந்து மிக குறைவான தூரத்தில் தான் அந்த சின்னசாமி மைதானமானது அமைந்திருக்கிறது. இவர்கள் முன்னதாக திடீரென திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சியாக தான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நேற்று அந்த ஆர்சிபி அணியானது வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்ற உடனே கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் விதான் சௌதாவில் இருந்து சின்னசாமி மைதானம் வரை பேரணி நடத்த திட்டமிடப்படுகிறது. ஆனால் அந்த சாலையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து காவல்துறையினர் அங்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதில் சிரமம் இருக்கிறது. மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் திட்டமிட்டிருந்த அந்த திட்டத்தை கைவிட்டார்கள். அவர்கள் திருலோகச்சந்தர், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்பொழுது நம்ம